நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய வந்து இந்த சோசியல் மீடியால ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஆர்சிபி வந்து அல்சாரி ஜோசப்ப 11.5 கோடி கொடுத்து எடுத்ததுதான். எஸ், ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இதெல்லாம் ஒரு பையா, ஒஸ்ட் பை, ஆர்சிபியா இப்படி பண்றாங்க அண்ட் வேஸ்ட் இவரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் யாருடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி கேட்கிறப்ப வந்து இருக்கு. ஆக்சுவலி அல்சாரி ஜோசப் பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அவரை பத்தி நான் பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தது வந்து ஸ்டார்க் ஃபார் ஆர்சிபி, ஸ்டார்க் ஃபார் ஆர்சிபி, ஸ்டார்க் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைடுல இருந்து யாருமே சொல்லல நாங்க ஸ்டார்க் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே ஸ்டார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்ததுனால அவரை எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால உடனே வந்து அல்சாரி ஜோசப் எடுத்தது ஒஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் என்ன அப்படின்னா, பெங்களூரு பிச்சர்ஸ்ல வந்து அல்சாரி ஜோசப் இல்ல, ஸ்டார்க் இல்ல, பும்ரா போட்டாலே அங்க வந்து அடி விழுகும். ஏன்னா அந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பிட்ச் தான். அந்த பிட்ச்ல நீங்க எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் அட்லீஸ்ட் 4 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ரன் கொடுக்கக்கூடிய ஆளா தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா 30 ரன்ங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு நான் சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு பிட்ச். அல்சாரி ஜோசப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆர்சிபிக்கு சூட் ஆவார் அப்படின்னா, அல்சாரி ஜோசப் கைண்ட் ஆஃப் ஆர்சிபி பிளேயருங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க யாரும் ஒத்துப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியல. எக்ஸலன்ட் பிக் ஆர்சிபி பண்ணது அல்சாரி ஜோசப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், தி மோஸ்ட் ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இன் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த பிளேயர் அப்படின்னா அது கண்டிப்பா அல்சாரி ஜோசப் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருங்க. ஓகே, அவர் கொஞ்சம் டாலான பிளேயர். அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பவுன்ஸ் வந்து பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து அவரால் வந்து உள்ள பாலை வந்து கொண்டுட்டு வர முடியும். 2 விஷயம். ஓகே, நீங்க வந்து பெங்களூர் பிச்சர்ஸ்ல அது நல்லா யூஸ் ஆகும். அதை தாண்டி மற்ற பிச்சர்ஸ்லயே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஃபேபுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு. ஏன்னா SA20 அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க, சிபிஎல் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. இப்ப ஐபிஎல் அப்படின்னு வர்றப்போ டெஃபினெட்லி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அல்சாரி ஜோசப்புக்கு வந்து ஒரு நல்ல ஐபிஎல் ட்ராக்கே இருக்கு மக்களே. அது எத்தனை பேருக்கு தெரியும்லாம் எனக்கு தெரியல. 19 மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலயும் ஒன்னு வந்து 6 விக்கெட் எடுத்தது தான் அவரோட பெஸ்ட் மும்பைல இருந்தப்போ. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரை கரெக்டா யூஸ் பண்ணல இவ்வளவு நாள் டீம்ஸ். மும்பை நல்லா யூஸ் பண்ணாங்க, ஒரு டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணல. சோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு செமையா சூட் ஆகிற ஒரு பிளேயர் தான் வந்து அல்சாரி ஜோசப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ வெஸ்ட் இண்டீஸ் டீம்லயே இவருக்கு ஒரு லாங் ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கொடுப்பாங்க. டியூ டு சம் இன்ஜூரிஸ்னால அவர் கொஞ்சம் அவுட் அண்ட் தான் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரே தவிர மத்தபடி வந்து அவர் ஒரு நல்ல பிளேயர். ஏன் இந்த அளவுக்கு கரிச்சு கொட்டுறானுங்க எனக்கு சத்தியமா தெரியல ஆப்வியஸ்லி. அண்ட் என்னன்னா அல்சாரி ஜோசப்போட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அவரோட ஸ்பீடுங்க. அவரால நல்ல ஸ்பீட் போட முடியும். ஓகேவா, ஒன்னு. அண்ட் டேல் ஸ்டெயின் மாதிரி பிளேயர்ஸே இவரோட பவுலிங்கை பார்த்து ரொம்ப நல்லா பாராட்டுன ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு. அதே நேரத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பேசர் வின்ஸ்டன் பெஞ்சமின், அவருக்கு கீழே வந்து கிராஃப்டான ஒருத்தர் இவர். ஓகே, சோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு நல்ல பிளேயரா தான் எனக்கு தெரிஞ்சு இருப்பாரு ஆர்சிபிக்கு. ஆப்வியஸ்லி நீங்க எல்லாரும் ஸ்டார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்து அல்சாரி ஜோசப்பை எடுத்ததுனால அப்படி சொல்லலாம். பட் இந்த மணி வைஸ் 11.5 கோடி இவருக்கு ஒர்த்தா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பணத்துக்கு இவர் ஒர்த்தான்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஐபிஎல் எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன், இந்த மினி ஆக்ஷன் இப்படி தாங்க போகும். ஏன்னா அங்கங்க பிளேயர்ஸ் தேவை. ஓகே, சோ இது மாதிரி பிளேயர்ஸ் இவ்வளவு ரேட்டுக்கு போறது வந்து நார்மலான திங். மெகா ஆக்ஷன்ல அல்சாரி ஜோசப் 11.5 கோடி போவாரானா போக மாட்டாரு. மினி ஆக்ஷன் ஒரு இயர் தான் இருக்க போறாரு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் பை தான். ஓகே, அதனால
அது ஒரு பெருசா நம்ம பேச வேணாம். நல்ல ஒரு பிளேயர், டெஸ்ட், T20, ODIன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர். இதை தாண்டி அவர் விளையாடாத பிரான்சைஸ் இதுவே கிடையாது. எல்லா இடத்துலயும் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸுக்காக இங்க IPL விளையாண்ட ஒருத்தர், அப்புறம் செயின்ட் லூசியா கிங்ஸுக்காக விளையாடுற ஒருத்தர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு, பட் அந்த போஸ்ட் ரெக்கவரிக்கு அப்புறம் அவர் ரொம்ப நல்லா ஆயிட்டாரு. அண்டர்-19 வேர்ல்டு கப்ல இருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் 2016ல இருந்து. நல்ல பிளேயருங்க. இவ்வளவு கரிச்சு கொட்டுற அளவுக்கு அவர் ஒரு மோசமான பிளேயர் கிடையாது. டியர் RCB ஃபேன்ஸ், நான் இந்த வீடியோல சொல்றேன், அவர் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய 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 வரம். தயவு செஞ்சு அவரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ரீஸ்டாப்லி இருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை விளையாட விடாமலாம் இருக்காதீங்க. இது எப்படியாவது உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. நல்ல பிளேயர். இன்னொரு சைடு லாக்கியே எடுத்திருக்காங்க, அதுவும் நல்ல பிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏங்க ஸ்டார்க்குனா ஸ்டார்க்கு ஒருத்தர் தாங்க இருக்காரு, அவர் தாண்டி அவரையுமே அடிக்க போறாங்க இந்த IPL. நீங்க வேணா பாருங்க, அதுவுமே நடக்கும் தான். சும்மா ஸ்டார்க் வேணும் அப்படின்னா ஸ்டார்க்கே பெங்களூர் பிச்சர்ஸ்ல அடி வாங்குவாருங்க. சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸூட் சேனல்.